தமிழகத்தினுடைய 2 பெரும் மாபெரும் காவிய படைப்பாளிகள் சொல்ல போனா ஒன்னு கவி சக்கரவர்த்தி கம்பர். கம்பரை விடவும் கூட மிகப்பெரிய அளவுக்கு உலகம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒருத்தர் உண்டுனா திருவள்ளுவர். அந்த திருவள்ளுவரை உலகத்தினோட பொதுமறை ஆக்கிட்டோம். உலகம் பூரா பரவிடுச்சு. எல்லாருமே மொழிபெயர்த்தவங்க எல்லாருமே இதுக்கு நிகர நூல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தமிழர்களோட வாழ்வியல் முறையாகவோ வாழ்வியல் மறையாகவோ இருக்கானா இல்லை. அலமாரியில அழகா அட்டை கிளியாம இருக்கக்கூடிய நூல்கள்ல திருக்குறள் ஒன்னா இருக்கு. அது எப்ப மேஜ மேல பறந்து விரிஞ்சு அழுக்காகி கசங்கி இருக்குதோ அன்னைக்கு தான் இந்த தமிழகம் திருக்குறளையும் திருவள்ளுவரையும் ஃபாலோ பண்ணி உலகத்துக்கே நம்பர் 1 இனமா மாறணும்னா திருக்குறளை நம்ம ஃபாலோ பண்ண தவறிட்டோம். சும்மா மேடையில் நம்ம கைதட்டு வாங்கறதுக்காகவோ திருக்குறளை ஒப்பிக்கிறவங்களுக்கு நம்ம சொல்றோமே தவிர ஒரு மத நூல் அடைஞ்ச இடத்த திருக்குறள் அடைஞ்சிருக்கானா இல்லை. ஆனா திருக்குறள் இந்த எந்த குறையும் சொல்ல முடியாது. எதுவுமே அதுல இருக்க உடனே காலத்தை வென்று வேற நிக்குது. ஆனா பாமர மக்களுக்கு அது இன்னும் போய் திருக்குறள் சேரல. செம்மறியாடு மாய்க்கிற ஒரு குசும்பு கிழவனை தேர்ந்தெடுத்து மொட்டை பாறை மேல உட்கார்ந்து எங்க கொங்கு நாட்டுல அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு அந்த திருக்குறளுக்கு விளக்கம் சொன்னா எப்படி இருக்குங்கிற மாதிரி என்னோட ஸ்டைலையும் அந்த கொங்கு ஸ்டைலையும் ரெண்டையும் கலந்து திருக்குறள் பாமர மக்களை ரீச் பண்ணணுங்கிறதா என்னுடைய வாழ்நாள் லட்சியமா வச்சிருக்கேன். திருக்குறளை எந்த விதத்துல நம்ம ஃபாலோ பண்ண தவறிட்டோம், ஏன் தவறிட்டோம் அப்படிங்கிற மாதிரி திருக்குறளையும் கேள்வி கேட்டு இப்படி பல விஷயங்களை உள்ளுக்குள்ள அனலைஸ் பண்ணி எப்படி நான் எடுத்துக்கிட்ட படங்கள்லயே என்னுடைய ஒவ்வொரு சப்ஜெக்டையும் டிஃப்ரெண்டா இருந்ததோ அப்படி திருக்குறளுக்கு மொழிபெயர்ப்பு பதவர பொழிப்பற சொல்றது மட்டும் இல்ல, திருக்குறளை நீ ரசிக்கிற மாதிரி சுவையா ஒரு சினிமேட்டிக் ஸ்டைலையும் ஒரு பாமரனும் புரிஞ்சுக்கிற ஸ்டைலையும் எங்க கொங்கு லொல்லையும் கலந்து அதை நான் உலகம் பூரா ரீச் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன்.